அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அன்பான சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்ம காலையிலேருந்து ஒரு அற்புதமான ஒரு ஈவெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம். இதில் நமக்கு மத்தியில் நினைவூட்டிக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். முதலாவது, நமக்கு ஒரு தலைப்பு கூட கொடுத்துருந்தாங்க, ஒரு பிரதர் பேசினார், இஸ்லாமிய சகோதரத்துவம். இப்போ நாம் இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் அடிப்படையில் தான் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கிறோம் இல்லையா? இப்போ இஸ்லாமிய சகோதரத்துவம் இதுதான் நம்மளை இங்கே ஒன்று கூட்டியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகோதரர்களுக்கு மத்தியில் எப்படி இருந்து கொள்ளணும் அப்படின்றது. லா தஹாசது, ஒருத்தர் மேலே பொறாமப்படக்கூடாது, ஒருத்தருக்கு மேலே பொறாமப்படக்கூடாது. வலா தனாஜசு வலா தபாகது, ஒருத்தரை வெறுக்கக்கூடாது. வலா ததாபரு, ஒருத்தரை விட்டு முகம் திருப்பி கொள்ளக்கூடாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பெரும்பாலும் இப்போ நீங்கள் ஃபீல்டுக்கு போவீங்கள்ல, கேம்ஸுக்கு போவீங்கள்ல, அங்கே இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். லா தஹாசது, பொறாமப்படாதீங்க. வலா தபாகது, ஒருத்தர் நீங்கள் பகைமை பாராட்டி கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, முகம் திருப்பி கொள்ளாதீர்கள். சரிங்களா? கூனு இபாதல்லா இஹ்வானா, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சகோதரர்களாக இருந்து விடுங்கள். அல்லாஹ்வுக்காக நீங்கள் எப்படி இருங்க? ஒருத்தருக்கு சகோதரர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர். அப்போனா என்ன செய்வார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறாங்க, லா யஹ்துலுஹு வலா யஹ்கிருஹு வலா யதுலிமுஹு, ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு அநியாயம் செய்ய மாட்டார். இப்போ நம்ம கேமில் இருக்கிறோம், ஏதோ ஒரு விஷயம் அவுட்டே இல்லை, ஆனால் நம்ம அவுட்டுன்னு சொன்னால் அவனுக்கு என்ன பண்ணுறோம்? அநியாயம் பண்ணுறோம். லா யதுலிமுஹு, ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு அநியாயம் இழைக்க மாட்டார். லா யஹ்துலுஹு, ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரை கைவிட மாட்டார். அவன் ஆப்போசிட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைவிட மாட்டான். இப்போ அவனுக்கு கை கொடுத்து தூக்குவான். அப்போ என்ன? அவன் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரை கைவிட மாட்டார். வலா யஹ்கிருஹு, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை வெறுக்க மாட்டார், கேவலமாக நினைக்க மாட்டார். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நம்முடைய சகோதரர்கள். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கேவலமாக எண்ண மாட்டான். சொல்லிட்டு சொன்னாங்க, அத்தக்குவா ஹாஹுனா, தக்குவா என்பது நம்முடைய உள்ளத்தில். இப்போ கூட ஒரு பதர் சொன்னார் இல்லையா, எங்கே இருக்குது தக்குவா? உள்ளத்திலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, பி ஹஸ்பிம்ரிம் மின் அஷ்ஷர், ஒரு மனுஷன் கெட்டவன், ஒருத்தன் கெட்டவன் என்பதற்கு ஒரு ஆதாரம் போதுமானது. அது என்ன ஆதாரம் தெரியுமா? ஐயஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம், தன்னுடைய சகோதர முஸ்லிமை அவன் கேவலமாக நினைப்பது. தன்னுடைய சகோதர முஸ்லீம், நம்மளோட ஒரு முஸ்லீம் இருக்கிறான், அந்த முஸ்லீமை ஒருத்தன் கேவலமாக நினைக்கிறான்னு வைங்களேன். ஏதோ ஒரு விஷயத்தை, அவனுடைய அழகுலையோ அவனுடைய அறிவுலையோ அவனுடைய படிப்புலையோ அவனுடைய ஏதோ ஒரு விஷயத்தை காரணம் காட்டி அவனை கேவலமாக நினச்சானா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம கேம்ஸ் போகிறோம், அவனுக்கு சரியாக விளையாட தெரில, ஏதோ ஒன்று காரணமாக காட்டி அவனை இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேவலமாக நினைக்கிறானாலே அதுவே எதுக்கு போதும்? இவன் அப்படி நினைக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன் என்பதற்கு, கெட்டவன் என்பதற்கு இதுவே போதுமானது. ஒருத்தன் கெட்டவன்றதுக்கு இதுவே சாட்சி, தன்னுடைய சகோதர முஸ்லிமை அவன் கேவலமாக எண்ணுவது என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம், ஒரு முஸ்லிமுடைய அத்தனையும் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம். தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு, அவனுடைய இரத்தம், அவனை உடல் ரீதியாக காயப்படுத்துவது, அவனுடைய பொருளாதார ரீதியாக அவனுடைய மோசடி செய்வது, அவனை அவமானப்படுத்துவது, இது எல்லாம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஹராம். ஒரு முஸ்லீமுடைய ரத்தம், ஒரு முஸ்லீமுடைய பொருள், ஒரு முஸ்லீமுடைய மானம் முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம யதார்த்தமாக இன்னொரு முஸ்லீமை நம்ம கேவலப்படுத்திட்டு போயிடுவோம். நம்முடைய ஃப்ரெண்டை ஒருத்தன் அசால்ட்டாக அவனுடைய மானத்தில் விளாண்டுருவோம். கூட இருக்கும்போது 4 பேரை வச்சு அவனை அசிங்கப்படுத்திடுவோம். அவனை ஓட்டுறன்ற பேரில் அவனை அடித்து இறக்கி அவனை அப்படியே அந்த சபையிலே இல்லாத மாதிரி அவனை ஆக்கி விட்டுரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யக்கூடாது? நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடாது. அப்போ சகோதரத்துவம் மிக முக்கியமான விஷயம். நம்ம பேண வேண்டிய விஷயத்தில் மிக முக்கியமான விஷயம் சகோதரத்துவம். சரிங்களா? இப்போ நம்ம இருக்கிறோம், இன்றைக்கி நம்ம கலைந்து செல்லும் வரைக்கும் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை நம்ம கண்டிப்பாக பேணணும். என்னென்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள் பார்ப்போம். பொறாமப்படக்கூடாது, மாஷா அல்லாஹ். குரோதம் கொள்ளக்கூடாது, கேவலமாக பார்க்கக்கூடாது, முக்கியமான விஷயம். அவமானப்படுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, முகம் திருப்பக்கூடாது, ததாபரம், முகம் திருப்பிட்டு போகாதீங்க. அப்புறம் கைவிட்டக்கூடாது,
வெறுக்கக்கூடாது. இது உங்கள் டீமுக்கு மட்டும் மத்தியில் இல்லை, எப்படி இருக்கணும், முக்கியமாக ஆப்போசிட் டீமோடு இருக்கணும். சரிங்களா? அதனால தான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அப்போ அப்படி இருக்கணும். ரைட். அதே போல் நம்முடைய காலையிலே கூட சொன்னாங்க, கேம்ஸில் இருக்கும்போது நம்முடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வந்துடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ் யுப்கிதுல் ஃபாஹிஷல் பதி, அல்லாஹ் தஆலா மானக்கேடான விஷயங்களை செய்பவனையும் தீய வார்த்தைகள் கெட்ட வார்த்தை பேசணும்னு அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ் வெறுக்கிறான். அப்போ கெட்ட வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலேருந்து என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அதே போல் இப்போ நடந்த ஈவெண்ட்டில் கூட மிக முக்கியமான ஒரு விஷயம் டைம் நோட் பண்ணப்பட்டுச்சு இல்லையா? அப்போ அந்த டைமை ப்ராப்பராக கீப்பப் பண்ணுங்கள். இப்போ தொஹருடைய வக்து இருக்குது, சாப்பாடு இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன டைம் சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு அசம்பிள் ஆயிடணும். ஏன் நம்முடைய அல்லாஹ் தஆலா டைமுக்கு எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான். வல் அஸ்ர் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மேலே சத்தியம் பண்ணானா அது ரொம்ப முக்கியமானது. அப்போ அல்லாஹ் டைம் மேலே அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான். அதே போல் வல்லைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவின் மீது சத்தியமாக. வல் ஃபஜ்ர் அதிகாலை பொழுகின் மீது சத்தியமாக. வல் துஹா முற்பகல் மீது சத்தியமாக. அல்லாஹ் டைமுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான் பாருங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்தை முக்கியமானதுன்னு நினச்சாதான் அதன் மேலே சத்தியம் பண்ணுவான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை முக்கியமானதுன்னு நினச்சாதான் அதன் மேலே சத்தியம் பண்ணுவான். அல்லாஹ் தஆலா மொத்தமாகவே டைமுக்கு சத்தியம் பண்ணுறான், நைட்டுடைய டைமுக்கு சத்தியம் பண்ணுறான், ஃபஜ்ருடைய டைமுக்கு சத்தியம் பண்ணுறான், அதே போல் துஹாவுடைய டைமின் மீது சத்தியம் பண்ணுறான். அப்போ எவ்வளோ விஷயங்கள் டைம் முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள். நம்முடைய இபாதத்தை பாருங்களேன். இஸ்லாமுடைய 5 தூண்கள் என்னலாம்? ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லுங்க. கலிமா, ஷஹாதா, சலா, ஜகாத், சௌம், ஹஜ் இல்லையா? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்னு பொதுவாக நம்ம தமிழில் சொல்லுவாங்க. கலிமா அதுக்கு டைம் இருக்குது. எப்போ வரைக்கும்? ஈமான் டைம் இருக்குது. கலிமா சொல்கிறதா இருந்தால், ஒருத்தர் ஈமான் கொள்றதா இருந்தால் எப்போ வரைக்கும் தான்? உயிர் தொண்டைக்குழியை அடையும் வரை. அந்த டைமை தாண்டுச்சுன்னா கலிமா நாட் வேலிட், கலிமா வேலிட் இல்லை. ரைட். ஃபிரௌன் உயிர் தொண்டைக்குழியை அடைஞ்ச பிறகு என்ன சொன்னா? ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன். ஏற்றுக்கப்பட்டுச்சா அந்த ஈமான்? இல்லை. ரைட். அப்புறம் தொழுகை வக்துக்கு தான் தொழ முடியும். ஃபஜருடைய வக்தை கொண்டு போய் நம்ம லொஹரில் வச்சு தொழ முடியுமா? தொழ முடியாது. சரி, இப்போ நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, மகரிபை இப்போ தொழுதுடலாமா? தொழ முடியாது. அந்த டைமுக்கு தான். சரிங்களா? தொழுகை டைமுடைய முக்கியத்துவம் பாருங்கள். சௌம் நோன்பு எப்போ திறக்கணும்? சூரியன் மறைஞ்ச உடனேயும். மகரிபுடைய வக்து சூரியன் மறைஞ்சுன்னா மகரிப் வந்துருச்சு. சரிங்களா? மகரிபுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, சரி 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நோன்பு திறந்தா கூடுமா? கூடுமா? 1 நிமிஷம் தானேப்பா, என்ன 1 நிமிஷம் தானே ஆயிடுச்சு, கூடுமா? கூடாது. அப்போ பாருங்கள் நோன்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இதெல்லாம் டைமுடைய இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். ஜக்காத் அதே போல் 1 வருஷம் கழித்து கரெக்டாக கொடுத்துடணும், லேட் பண்ணிடக்கூடாது. அதே போல் ஹஜ்ஜு துல்ஹஜ்ஜுடைய மாதம் தான் செய்ய முடியும், வேறு மாதத்தில் ஹஜ்ஜு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்படி எல்லா கடமைகளும் நமக்கு டைமோட பைண்ட் பண்ணப்பட்டிருக்கு பாருங்கள். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு எல்லா விஷயங்களும் நமக்கு டைமோட பைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ டைமுடைய இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். 1 நிமிஷம் கூட முன்ன பின்ன ஆயிடக்கூடாது, 1 நிமிஷம் கூட முன்ன பின்ன ஆயிடக்கூடாது. நாம் ஒரு 5 நிமிஷம் லேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 நிமிஷம். இங்கே எத்தனை பேர் இருக்கோம்? 66 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்கிறீங்க. நிர்வாகிகள்லாம் சேர்த்தா ஒரு 4 பேர் சேர்த்துங்க, 70 பேர். சரிங்களா? 70 பேரோட 5 நிமிஷம் எவ்வளோ ஆச்சு? 7 5 35. அப்போது 350 நிமிஷம். 350 நிமிஷம்னா எவ்வளோ நேரம்? டிவைடட் பை 6 hours. அப்போ நான் 5 நிமிஷம் லேட் பண்ணுறேன்னா, என்னால் ஒரு ப்ரோக்ராம் 5 நிமிஷம் லேட் ஆகுதுன்னா மொத்தத்துக்கு எத்தனை மணி நேரம் வேஸ்ட் ஆகுது? 6 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. நான் என்னோட ஒரு ஆள்னால 6 மணி நேரம் வேஸ்ட்டாக போகுது. நம்ம ஒரு ஆள்னால அவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக போகலாமா? எனக்கு 5 நிமிஷம், நான் வர்றதுனால ஒரு 5 நிமிஷம் தாமதமாகுது, லேட் ஆகுது. ஆனால் எல்லாருடைய 5 நிமிஷத்தையும் சேர்த்து பாருங்கள். அப்போ இத்தனை பேருடைய 5 நிமிஷம் நம்மளால் என்ன செஞ்சிடக்கூடாது? வேஸ்ட்டாக ஆயிடக்கூடாது. சரிங்களா? அப்போ முக்கியமான விஷயங்கள், நான் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் 3 விஷயங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இஸ்லாமிக் பிரதர்ஹுட், சகோதரத்துவம், அதில் கவனமாக இருங்க. அதே போல் மேனர்ஸ், கரெக்டான வார்த்தைகள் பேசுகிறது, நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் கரெக்டாக இருக்கிறது மேனர்ஸ். 3வது விஷயம் என்னது? டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இதை கீப் அப் பண்ணலாமா? என்னென்ன சொல்லுங்கள் பார்ப்போம். என்னென்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இஸ்லாமிக் பிரதர்ஹுட், மேனர்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட். ரைட். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.